ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நம்ம சேனலில் நீங்கள் இதுவரை சுவைத்திடாத ஒரு சூப்பரான அருமையான டிஃபன் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சிக்கன் பணியாரம் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். இந்த சிக்கன் பணியாரம் செய்கிறதுக்கு எலும்பில்லாத சிக்கன் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 100 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து நல்லா வத்திரணும். அந்த மாதிரி நம்ம வந்து சிக்கனை நல்லா வதக்கி எடுத்துடணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு வதக்கியாச்சு. ஆறுனதுக்கப்புறமா சிக்கனை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக பிச்சு போட்டுடலாம். அப்போ தான் வந்து பணியாரம் சுடும்போது நல்லா பணியாரம் வெந்து சிக்கன் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் பிச்சு போட்டாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ அதே கடாயில் நான் வந்து 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். சோம்பு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்க்கும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிங்க. கரம் மசால் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகுத்தூள் ஒரு 2 பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட்டும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் நல்லா வேகட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா இந்த மாதிரி வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப எம்மியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சிக்கன் வந்து வெந்துடணும். அப்போ தான் வந்து பணியாரம் சுடும்போது ரொம்ப சூப்பராக செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி தழை, நம்ம செஞ்சு வச்ச சிக்கன், அப்புறம் பணியாரத்துக்கு தேவையான நார்மல் இட்லி தோசை மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு மல்லித்தழை சேர்த்துக்குங்க. நான் வந்து ஒரு 1/4 கட்டு சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்து நல்லா மாவில் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் பணியாரத்துக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி மாவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ பணியாரம் ஊற்றுறதுக்கு அடுப்பில் ஒரு பணியாரக்கல் வச்சுருக்கேன். நல்லா சூடாயிடுச்சு. அதில் நம்ம ஆயில் ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை பணியாரக்கல்லில் ஊற்ற வேண்டியது தான். ஒரே மாதிரி பணியாரம் சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பணியாரம் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 2 பணியாரம் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இந்த பணியாரம். இப்போ பணியாரம் எல்லாம் ஊற்றி முடித்தாச்சு. இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ரொம்ப மொறுமொறுன்னு நல்லா வேக வேண்டாம். இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும்போதே திருப்பி போட்டுருங்க. ஏன்னா நம்ம இதை எடுத்து ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். பணியாரம் ஊற்றுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பக்கத்து அடுப்பில் நம்ம வந்து ஒரு கடாய் வச்சு அதில் வந்து பூரி செய்வோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நல்லா வந்து ஆயில் நிறைய ஊற்றி நல்லா காய வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு பணியாரம் வெந்தால் போதும். உள்ளே நல்லா வெந்திருக்கணும், வெளியில் நல்லா கிறிஸ்பியாக வேண்டாம். இதை எடுத்து நம்ம வந்து ஒவ்வொன்றா எடுத்து ஆயிலில் ஃப்ரை பண்ண வேண்டியது தான். ஆயில் நல்லா சூடாக இருக்குது. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பணியாரத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ பணியாரம் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது ஆயிலேருந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ நம்மளோட சிக்கன் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே ரொம்ப யம்மியாக இருக்குது பாருங்கள். வாங்க இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். இதை நான் வந்து தேங்காய் சட்னியோடு இன்றைக்கி சாப்பிட போகிறேன். நம்மளோட சூப்பரான செம டேஸ்டான யம்மியான சிக்கன் பணியாரம் ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.
குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டான பணியாரம் இது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃப்ரைடு சிக்கன் பணியாரம் ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு இன்னொரு சேனல் ஒன்று இருக்குது, சனா மினியேச்சர் குக்கிங். அந்த சேனலையும் போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் இதே மாதிரி சூப்பரான வேறொரு வீடியோவுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.